ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களில் 2034 வரைக்கும் யாரும் நெருங்க முடியாது, யார் கிட்ட கூட வந்து செய்ய முடியாது. எப்படி சார் சொல்கிறீங்க? அப்போ 2034 வரைக்கும் நாங்கள் நல்லா இருப்போமா? நல்லா இருக்க போகிறீங்க. எப்படி நல்லா இருப்பீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட மாட்டீங்க. அதாவது வாழ்க்கையில் வந்து கஷ்டம் இருக்க தான் செய்யும், ஆனால் நொடிஞ்சு நூலாக மாட்டீங்க. இந்த பிரச்சனை வந்தாலும் தாக்கு பிடிச்சி ஒரு நல்ல நன்மைக்கு வாழ்வீங்க. சரியா? அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க, அந்த அமைப்பில் இருப்பீங்க. நல்லபடியாக போகும். சரியா நேயர்களே? அதுக்கு மூல காரணம் வந்து சனி பகவான் தான். ஏன்னா சனி பகவான் தான் வந்து கிரகங்களே, நவக்கிரகங்களே வந்து 2 வருஷத்துக்கு ஒரு இடத்துக்கு வீடு மாறுறவர். அதுபோக விருச்சிக ராசிக்கு வந்து அவர் வந்து சுகஸ்தானாபதி, தைரிய ஸ்தானாபதி. ஒரு மனிதன் சுகமாக இருக்கணும்னா முதல் தைரியமாக இருக்கணும், தெம்பாக இருக்கணும், அன்றைக்கி காரியத்தை கரெக்டாக செய்யணும். சரியா? அன்றாட செய்கிற வாழ்க்கையில் தினந்தோறும் நம்ம செய்கிற கடமைகளுக்கு வந்து சனி பகவான் தான் காரணமாக இருக்கிறாரு. விருச்சிக ராசிக்கு வந்து அவர் சுகஸ்தானாதிபதியாக இருக்கிறாரு, சுகத்தை கொடுக்குறாரு, வாழ்க்கையில் ஒரு இன்பத்தை கொடுக்குறாரு. இப்போ வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. இருப்பினும் குரு பார்வைக்கு வராரு, சுக்கிர பார்வைக்கு வராரு. ராகுவும் குருவும் சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க. மறைமுகமாக தொடர்பு, சுப தொடர்பில் இருக்கிறாரு. அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேலே குரு வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வராரு, நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஒரு டிசம்பர் 5 வரைக்கும் குரு 9ஆம் இடத்துலேருந்து சிறப்பான பலன்களை கொடுக்குறாரு, ராசியை பார்க்குறாரு, சனி பகவானையும் பார்க்குறாரு. உங்களுக்கு ரெட்டிப்பு யோகம். சரியா நேர்களே? ரெட்டிப்பு யோகம் வந்து இப்போயே உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரெட்டிப்பு யோகம் அப்படியே தொடரும்னா, நான் இந்த வீடியோவில் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க, பொறுமையாக பாருங்கள், பலன்களை கேளுங்க, பரிகார வழிபாடு சொல்கிறேன். நீங்கள் நல்வழிப்படணும்னு நிறைய கருத்துக்களை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க, நல்லா இருப்பீங்க. சரியா நேர்களே? வருகிற நவம்பர் 18லேருந்தே ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். சரியா? யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே சொன்ன மாதிரி நல்ல பலன்கள் இருக்கும், நல்லாவும் இருக்குது. ராசிக்கு 12ஆம் இடத்துல இப்போ செவ்வாயும் புதனும் இருக்கிறாங்க. செவ்வாய் வந்துட்டார், புதன் 3ஆம் தேதி வரப்போகிறார், அக்டோபர் 3ஆம் தேதி. செவ்வாய் ராசிநாதன் குரு பார்வையில் இருக்கனால கொஞ்சம் சுப செலவு இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அலைச்சல் அடிப்படையில் சில பலன்கள் இருக்கும். கிரக நிலையில் பார்த்தோம்னா குரு பயிற்சி எடுத்து நல்லா இருக்குது. குரு வந்து அதிசார பயிற்சி எடுத்து 9ஆம் இடத்துக்கு வராரு. ஒரு 50 நாளுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு பார்க்குற இடங்களும் நல்லாயிருக்கும். ராசியை பார்ப்பார், 7ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை பார்க்குறது மிகச்சிறப்பு தான். அடுத்து சுக்கிரன் சூரியன் நல்ல நிலைமைக்கு தான் வராங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல அமைப்பு தான். ஸோ கோச்சார நிலைகளும் நல்ல நிலைமையில் தான் இருக்குது. சனி பகவான் சுபத்துவம் வராரு. ரெட்டிப்பு பலன்கள் நடக்கும். ஒரு கல்லில் 2 மாங்காய் சொன்ன மாதிரி ரெட்டிப்பு பலன்கள் எதுலுமே வந்து ரெட்டிப்பு பலன்கள், நல்ல பலன்கள் நடக்கும். புதிய வீடு, வண்டி, வாகனம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். புதிய வேலைகளை தொடங்குவீங்க. ஏற்கனவே இருக்கிற வேலை நல்லபடியாக போகும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் மிகச்சிறப்பாக இருக்கும். அரசாங்கத்தில் வந்து இப்போதைக்கு நல்ல லாபமாக இருக்கும். ஏன்னா சூரியன் 11ஆம் இடத்துல புதயார்த்த யோகத்தில் இருக்கிறார், குரு கந்திரமாக இருக்கிறார். 10 கூடியன் 11ஆம் இடத்துல இருக்கிறனால தொழில் காரியம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழிலை இந்த காலகட்டத்தில் நீங்கள் முனைப்பு செய்யலாம். பொறுமையாக கேளுங்க நேர்களே. இந்த வீடியோவில் கொஞ்சம் ராசி பலன்களை சொல்லிட்டு அடுத்து சனி பகவானை பற்றி பேச போகிறேன். 2034 வரைக்கும் சனி பகவான் எப்படி உங்களுக்கு பலன்களை கொடுப்பாரு, அதுக்கு நீங்கள் என்ன பரிகார வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். வீடியோவில் இருந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பொறுமையாக கேளுங்க. பொறுமை உடையார் எல்லாம் உடையார். சரியா? பொறுமை தான் இங்கே ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லைன்னா கஷ்டப்படணும். சரியா? அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. ரைட்டு. புதிய வேலையெல்லாம் செய்வீங்க. புதிய தொழில் அமைப்பு, தொழில் வேலை வாய்ப்புலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் புதிய தொழில் முனைவோர்களுக்கு நல்லாயிருக்கும். கைத்தொழில் படித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். நிதி நிலைமை வலுவாக இருக்கும். ஃபினான்ஷியல் பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய பணத்தை சேமிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் பணத்தை நிறைய சேமிங்க. சரியா? செலவு பண்ணிடாதீங்க, சேமிங்க, டெபாசிட் பண்ணுங்கள். திட்டமிட்ட காரியத்தை அனைத்திலுமே சக்ஸஸாக முடிப்பீங்க. நீண்ட நாட்களாக இருந்த ஆசைகளை நிறைவேறும். மனசில் இருந்த காரியங்களை நல்லபடியாக நிறைவேறும். சுக்கிரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு சுக்கிரன் ரொம்ப முக்கியமானவர். 7 12 கூடியவன், கலசர ஸ்தானாபதி, அயனசேன போக ஸ்தானாபதி. அவர் வந்து இப்போ வந்து 10ஆம் இடத்துல கேதுபடியில் இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் கணவன் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும், ஆனால் சுப செலவுகள் தான் இருக்கும். நீங்கள் வேண்டி விரும்பி தான் செய்வீங்க. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கணக்காக இருங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விருச்சிக ராசிக்கு அடுத்து சுக்கிரனும் நல்ல நிலைமைக்கு தான் வராரு. ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்தாலுமே பரிவர்த்தனை நோகத்தில் இருப்பார், மிகச்சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு, கூட்டுத் தொழில், நண்பர்கள், சொந்த பந்தத்தால் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆள் தைரியமாகவும் இருப்பீங்க, துணிச்சலாகவும் இருப்பீங்க. துணிவே துணை. அந்த துணிவை கொடுக்குறவர் சனி பகவான் தான். உடன் பிறந்தவர்களால் நல்ல ஆதரவு இருக்கும். இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த பலன்கள்லாம் அடுத்து வருகின்ற நாட்களில் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. முத்தாய்ப்பாக குரு வந்து அக்டோபர் 12ஆம் தேதிக்கு மேலே நல்ல நிலைமைக்கு வராரு, மிகச்சிறப்பாக இருக்குது. கஷ்டப்பட்ட கஷ்டமெல்லாம் வழங்குது. இப்போ குரு 8ஆம் இடத்துலேருந்து சில பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தார். 2 8 கூடியவன் 8ஆம் இடத்துல இருந்ததுனால வருமானம் சரியாக வரல, கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தது. கொஞ்சம் வர வேண்டிய பண வரவெல்லாம் நின்று வந்தது. அது மாதிரி அதிர்ஷ்ட கட்டியாகவும் இருந்தது. ஏன்னா 5 கூடியவன் 8ஆம் இடத்துல இருந்தார். இனிமேல் எல்லாம் சரியாயிரும். சரியா நேர்களே?
குரு வந்து நல்ல நிலைமைக்கு வந்து சனி பகவானை சுபத்துவப்படுத்துறாரு, அடுத்தடுத்து நல்லா இருக்கும். இப்போ சனி பகவானை பற்றி பேசுவோம். அவர் வந்து உங்கள் ராசிக்கு 3 4 கூடியவர், 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடாது, இருந்தாலும் குரு வீட்டில் இருந்து குருக்கு கேந்திரமாக இருக்கிறதுனால 50% நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். 2027 ஜூனில் நடக்கிற சனி பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துக்கு போவார், நீசமடைவார், நேர்வலு எழுந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? அடுத்து 7ஆம் இடத்துக்கு வந்தார்னா கண்டகச்சனி, 8ஆம் இடத்துல அஷ்டமச்சனி. ஸோ 2030 2035 வரைக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும் உங்களுக்கு சனி பகவான் வந்து. ஏன்னா 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல வரும்போது கண்டகச்சனியாகவும் அஷ்டமச்சனியாகவும் வருவார். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது யாருக்கு கஷ்டமாக இருக்கும், எப்படி கஷ்டமாக இருக்கும், அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம், அதெல்லாம் பற்றி சொல்ல போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு சொல்கிறேன். அடுத்த வருட நாட்களில் எப்படி இருக்கும்னு உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து சொல்ல போகிறேன். ஜனன ஜாதகத்தில் சனி பகவானோட இருப்பை பார்த்து சொல்ல போகிறேன். அதனால் அந்த வீடியோ முழுமையாக கேளுங்க. ஒரு ஜோதிடர் என்ற முறையில் நிகழ்காலத்தில் நின்று எதிர்காலத்தில் கணிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து வருகின்ற ஒரு 9 வருடங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகிறாரு 2034 வரைக்கும் அதை சொல்ல போகிறேன். இடையில ஒரு 5 வருஷம் தான் குருஷியலாக இருக்கும். அது யாராருக்கு இருக்கும், அவங்க என்ன பரிகாரம் வழிபாடு பண்ணணும், அதை சொல்ல போகிறோம். இப்போதைக்கு சனி பகவான் வந்து 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டு இருக்கிறாரு. சரியா? 4ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. நல்லாயிருக்கும். வீடு மனை வண்டி வாகனம் நல்லாயிருக்கும். தயார் விஷயத்தில் நல்லாயிருக்கும். விவசாய பலிதம் இருக்கும். தோட்டம் தோறு வச்சுக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரி ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ட்ரெஸ் ஒர்க் பார்க்குறவங்க, சிவில் ஒர்க் பார்க்குறவங்க, சப்கான்ட்ராக்ட் செய்கிறவங்க, பலகை அடைக்கிறவங்க, கம்பி கட்டுறவங்க, ட்ரெஸ் ஒர்க் பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரன் பார்வைக்கும் குரு பார்வைக்கும் வராரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் எடுக்கிறார் சனி பகவான். சரியா? சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் எடுத்து பின்னோக்கி வருது, நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 2 5 கூடவன் நட்சத்திரத்தில் 3 4 கூடவன் போகிறது மிகச்சிறப்பு. ஸோ சனி பகவான் இப்போதைக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த அவரோட வழிபாடை வழிபடுத்திக்கணும். விருச்சிக ராசிக்குன்னு நான் இதில் விநாயகர் படத்தை அனுப்பிடுறேன். ஒரு விநாயகர் படமும் ஒரு ஆஞ்சநேயர் படமும். ஏன்னா சனி பகவானுக்கு உகந்த கடவுள், முக்கியமான கடவுள் யாருன்னா ஆஞ்சநேயர், விநாயகர். ஏன்னா விநாயகரை தான் அவர் பிடிக்கல, மற்ற எல்லா தெய்வத்தையும் பிடிச்சிட்டாரு. 7.5 சனியாக பிடிச்சி தெய்வங்களாக கஷ்டப்படுத்திருக்கிறாரு. சனி பகவான் மனுஷன் தான் பிடிப்பாருன்னு கிடையாது, மனுஷங்களை தான் பிடிப்பானு கிடையாது, தெய்வத்தையும் பிடிச்சிருக்கிறாரு. சிவபெருமானே பிடிச்சி கஷ்டப்படுத்திருக்கிறாரு. அவர் பிடியிலேருந்து விலகினவர் விநாயகர் மட்டும்தான். இன்று போய் நாளை வாயின்னு எழுதி வச்சிட்டாரு. அதனால் விநாயகர் படத்தை கும்பிடுங்க. உசிஷ்ட கணபதி அந்த படத்தை நான் அனுப்புகிறேன். படங்கள் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க. 8807457629 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் விருச்சிக ராசி எனக்கு விநாயகர் படம் மற்ற படம் சுலோகங்கள்லாம் அனுப்ப சொல்லுங்கள். கண்டிப்பாக அனுப்புவேன், ஃப்ரீயாக தான் அனுப்புவேன். எல்லா ராசி நேர்களும் கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் நல்லபடியாக அனுப்பிட்டுருக்கிறேன். ஏன் விருச்சிக ராசிக்கு நிறைய அனுப்பியிருக்கிறேன், நீங்களும் அதை கேட்கலாம். ஸோ விருச்சிக ராசிக்குள்ள அந்த விநாயகர் கணபம் படம், உஷ்டிஷ்ட கணபதி படத்தையும் ஆஞ்சநேயர் படம், ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவ மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி உள்ள படத்தும், இந்த 2 படத்தை வச்சு நீங்கள் கும்பிடணும். சனிக்கிழமை தோறும் கும்பிடணும். சரியா? சனிக்கிழமை தோறும் இறை விட்டுட்டும் போது கம்பல்சரியாக கும்பிடணும். இந்த 2 படத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, லேமினேட் பண்ணிக்கோங்க. சரியா? லேமினேட் பண்ணி பூஜை அறையில் வச்சு கும்பிடுங்க. ஆஞ்சநேயர் படத்தை வச்சு கும்பிடுறது மிகச்சிறப்பு. சரியா? ஆஞ்சநேயர் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. சரியா? குடும்பத்தில் இருக்கிறவன்னு பண்ணலாம். சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஆஞ்சநேயர் வந்து ஏகபத்தின்னு வரதேன் பிரம்மச்சாரி, அவரை கும்பிடலாமான்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மனம் இருந்தால் கும்பிடலாம். காவல் தெய்வங்கள், துஷ்ட தெய்வங்கள் தான் கும்பிடக்கூடாது. காளியம்மன், ரணகாளியம்மன், ருணகாளியம்மன், கற்பனசாமி, முனீஸ்வரர் படம், இப்படி சில சாமி படத்தை தான் சில பேர் கும்பிட மாட்டாங்க. அதுவும் குலசாமியாக இருக்கிறவங்க வச்சு கும்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து சனி பகவானுடைய தாக்கத்திலேருந்து வெளியே வரணும்னா உச்சிஷ்ட கணபதி படத்தையும் ஆஞ்சநேயர் படத்தையும் வச்சு கும்பிடலாம். அந்த படத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன். அதுபோல் கற்பனசாமி சுலோகத்தை சொல்லலாம். கற்பனசாமி கோயிலுக்கு போகலாம் நீங்கள். சரியா? செவ்வாய் சனிக்கு வந்து கற்பனசாமி கோயிலுக்கு போயிருங்க. மாதம் ஒரு நாள் போயிருங்க. சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இரவு போயிருங்க. சரியா? நல்ல விதம். ஏன்னா கற்பனசாமி வந்து சிவனுடைய அம்சமாக இருக்கிறார், பெருமாளுடைய அம்சமாக இருக்கிறார். கிருஷ்ணாய கிருஷ்ண வர்ணாய கிருஷ்ண புத்திராய மகா காலாய மகா ருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி முன்னே நமோ நம. ருத்ரனுக்கும் கிருஷ்ணனுக்கும் அவர் வந்து ஒரு வேண்டியவராக இருக்கிறாரு. சரியா? கிருஷ்ணனோட குழந்தையாகவும் இருக்கிறாரு, சிவனுடைய சீடனாகவும் இருக்கிறாரு. அதனால் கற்பனசாமி வழிபடுறது நல்ல விசேஷம்தான். அதனால் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் பாதிக்கப்பட்டவங்க கற்பனசாமியை சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை கும்பிடுங்க. கருப்பு கயிறு கட்டிக்கோங்க. உங்களுக்கு சனி மகா திசை நடக்காது, கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சு போயிடும். விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சு போயிடும். அனுச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கும் அந்த சனி பகவான் நட்சத்திரத்தில் தசையில் தான் பிறந்திருப்பீங்க. கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. சரியா? சனி மகா திசை வராது. இருந்தாலும் மற்ற புத்தியில் சனி பகவான், மற்ற திசையில் சனி பகவான் புத்தி வரும். கேது திசை, சுக்கர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசையில் சனி புத்தி வரும். அதில் குறிப்பாக சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசையில் சனி புத்தி நல்லா இருக்காது. சரியா? சூரிய திசை நடக்கிறவங்க 6 வருஷம், சந்திர திசை நடக்கிறவங்க 10 வருஷம், செவ்வாய் திசை நடக்கிறவங்க 7 வருஷம். இந்த 3 திசையில் நடக்கிறவங்களுக்கும் சனி புத்தி நல்லா இருக்காது. சனி பகவான் நல்லது செய்ய மாட்டார். ஏன்னா சூரிய சந்திர செவ்வாய் அவருக்கு ஆகாத கிரகம். சுக்கர திசை நடக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு கெடுபலன்களை கொடுக்க மாட்டார்.
சரியா? சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார்னா யோக பலங்களை கொடுப்பாரு. ஏன்னா சுக்கிரன் அவருக்கு ரொம்ப வேண்டியவர். அதனால் இந்த சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். கோயிலில் போய் கற்பனை கும்பிடுங்க. வீட்டில் வந்து நான் சொன்ன விநாயகர் படத்தையும் ஆஞ்சநேயர் படத்தை வச்சு கும்பிடுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி கும்பிடுங்க. நான் பூஜை புனஸ்காரத்தெல்லாம் அப்புறம் கொஞ்சம் சொல்கிறேன். பலனை சொல்லிடுறேன். நான் சனி பகவான் பொதுவாக விருச்சிக ராசியில் வந்து ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதாவது நான் சொன்ன லக்கணம் மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், மகர, கும்பம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இந்த லக்கணத்தில் பிறந்து விருச்சிக ராசியில் பிறந்தீங்கன்னா ராசிக்கோ லக்கணத்துக்கோ 3, 6, 9, 10, 11 இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. 9ஆம் இடத்துல இருந்தார்னா தகப்பனுக்கு எடுத்து தான் பலன்களை கொடுப்பாரு. மற்ற இடத்துல இருந்தார்னா சூப்பர் பலன்களை கொடுப்பாரு. அப்படி பார்க்கும்போது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராசி லக்கணத்துக்கு சில நேரம் அமைஞ்சிட்டாருன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கு வந்து 6ஆம் இடத்துல இருப்பார். அப்படி பார்த்தோம்னா நீங்கள் விருச்சிக ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா நல்ல அமைப்பு. சிம்ம லக்கணம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் மகரத்தில் இருப்பார், ஆட்சி பெற்று இருப்பார். ராசிக்கு 3ஆம் இடம், லக்கணத்துக்கு 6ஆம் இடம் நல்ல பலன்களை கொடுப்பார். ஆயில் திருக்கம், நல்ல உத்தியோகம் பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ ராசிக்கு அவர் 3, 6, 10, 11 இருந்தார்னா 50% பலன்களை கொடுப்பாரு. 50% நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கணத்துக்கு 3, 6, 10, 11 இருந்தார்னா 100% நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராசிக்கும் லக்கணத்துக்குமே அந்த அமைப்பில் வந்துட்டாருன்னா சிறப்பான பலன்களை கொடுப்பாரு, யோகத்தை கொடுப்பாரு, அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார். இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன்ல விருச்சிக ராசி சிம்ம லக்கணம். அதே மாதிரி விருச்சிக ராசியில் வந்து நீங்கள் வந்து கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா நல்ல அமைப்பு தான். லக்கணத்துக்கு 3ஆம் இடம் மேசத்தில் இருப்பார், ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். இது ஒரு அருமையான அமைப்பு. இப்படி சில காம்பினேஷனில் இருக்கும். விருச்சிக ராசி கும்ப லக்கணத்தில் பிறந்ததுனால நல்ல அமைப்பு தான். இன்னொரு அமைப்புன்னு சொல்கிறேன் நான். விருச்சிக ராசிக்கு வந்து 10ஆம் இடம் சிம்மத்தில் இருக்கிறாரு. சரியா? விருச்சிக ராசி 10ஆம் இடம் மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. விருச்சிக ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தாலும் நல்ல அமைப்பு தான். ஸோ இப்படி ராசி லக்கணத்துக்கு அவர் 3, 6, 10, 11 இருந்தார்னா கொடுத்து வைத்தவர்கள் இவங்களுக்கு நல்லா இருக்குங்க. சனி பகவான் வந்து எந்த கெடுதலுமே செய்ய மாட்டார். இந்த கண்டகச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி எந்த சனி வந்தாலும் சரி இவங்களுக்கு எந்த கெடுபலன்னு சொல்ல மாட்டார். ஸோ ராசி லக்கணத்துக்கு சனி பகவான் வந்து உபசனசனத்தில் இருக்கணும். அது கேந்திரத்தில் இருந்தாலும் ஆதிபத்தியத்தை கெடுத்துட்டு நல்ல பலன்களை கொடுப்பாரு. 4ஆம் இடத்துல இருந்தார்னா என்ன, வண்டி வாகன யோகம் இருக்காது, சொந்த வீடு அமையாது, சீக்கிரமாக தாயார் அன்பு இருக்காது, ஆனால் ஜாதகனை காப்பாற்றிடுவார். சரியா? 7ஆம் இடத்துல இருந்தார்னா நல்ல உத்தியோகத்தை நல்ல தொழிலை கொடுப்பாரு. 45, 50 வயசுக்கு மேலே நல்ல தொழிலை கொடுப்பாரு, தொழில் வியாபாரத்தில் ஏற்றத்தை கொடுப்பாரு, தீர்க்க ஆயுளை கொடுப்பாரு, ஆனால் ஜாதகனை கெடுத்துருவார். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்காது, அந்த எனக்கு நல்லா இருக்காது. அதுமாதிரி லக்கணத்தில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். 7ஆம் இடத்தை பார்ப்பார், 3, 7, 10 பார்ப்பார். ஒரு தொழிலை நிலையாக பார்க்க முடியாது. இளைய சகோதரன் இருக்க மாட்டாங்க. இளைய சகோதரன் இருந்தாலும் நல்ல விதமாக பார்க்காது. ஆள் சோர்ந்து போயிடுவாங்க, அடிக்க தூரம் தன்னைத்தானே எழுந்துக்குருவாங்க. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்காது. ஸோ இப்போ நான் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். ஸோ சனி பகவான் சொல்ல வந்த விஷயம் வந்து சனி பகவான் ராசிக்கோ லக்கணத்துக்கோ 3, 6, 9, 10, 11 இருக்கலாம். 9ஆம் இடத்துல இருந்தார்னா தகப்பனுக்கு எடுத்து பலன்களை கொடுப்பாரு. இப்போ லக்கணத்திலே இருக்கிறாரு. சரியா? நீங்கள் வந்து எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி லக்கணத்தில் இருக்கிறாரு. கூடுதலாக வந்து விருச்சிக ராசியில் கடகலக்கணம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். விருச்சிக ராசியில் கடகலக்கணம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் சுட்டு போட்டாலும் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். நீங்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா 50% நல்ல பலன்களை கொடுப்பார். ஏன்னா அவர் வந்து ஒரு சுப ஆதிபத்தியத்துக்கு வருவார். ஒரு 3ஆம் இடத்துக்கும் ஒரு 4ஆம் இடத்துக்கும். 3ஆம் இடம் வந்து 25% மறைவு. அதனால் ஒரு 100க்கு 70% நல்ல பலன்களை கொடுப்பார் தன்னுடைய தசாபுத்தி காலத்தில். அவர் நல்ல இடத்துல இருக்கணும். சரியா? விருச்சிக லக்கணத்தில் பிறந்தாலுமே அவர் 3, 6, 10, 11 இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. மற்ற இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அதுபோக அவர் மாரக ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. அவர் பொதுவாகவே வந்து எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே சனி பகவான் வந்து மாரக ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சரியா? 2, 7, 8, 12 இருந்தார்னா அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது. சரியா? கணவன் மனைவி உறவு, குடும்ப வாழ்க்கை ஆஃப்டர் மேரேஜ் நல்லா இருக்காது. தூர இடத்துக்கு போயிடுவாங்க, பிரிஞ்சு இருப்பாங்க, செலவுகள் நிறையா இருக்கும். ஸோ 2, 7, 8, 12 சனி பகவான் இருக்கக்கூடாது. 3ஆம் இடத்துல இருந்தார்னா பரவாயில்ல. 4ஆம் இடத்துல இருந்தார்னா சுமார். 5ஆம் இடத்துல இருந்தார்னா புத்திர பாக்கியத்தை கெடுப்பார். அதிர்ஷ்டம் இருக்காது, வாழ்க்கையில் முன்னேற முடியாது. வாழ்நாள் முழுக்க போராடிட்டே இருக்க வேண்டியதான். கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலன்னு போராடிட்டே இருப்பான். கோயில் குளத்துக்கு போக மாட்டான், சாமி இல்லை பூதம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா பரவாயில்ல. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல இருந்தாலும் மாங்கல்யஸ்தானம். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது, ஆனால் ஆயுள் தீர்க்கம். 9ஆம் இடத்துல இருந்தாலும் தவப்பனுக்கு எடுத்துருவார். தவப்பன் மாதிரி உறவு நல்லா இருக்காது, தவப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்காது, கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருப்பானுங்க. 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா பரவாயில்ல, தொழிலில் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. சரியா? தொழில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பார், வியாபாரம் நல்லா இருக்கும். நல்ல நிலைமையில் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், தொழில் பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடுவார். சரியில்லைன்னா தொழிலை போட்டு பார்த்துருவார். 11ஆம் இடத்துல இருக்கலாம். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் மகாலட்சுமி யோகம் பெற்றவர்கள். அருமையான அமைப்பு. 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா 7.5 சனின்னு அர்த்தம். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா 7.5 சனின்னு அர்த்தம். ஆனால் 12ஆம் இடத்துக்கு பிறந்தவர்கள் வீடு நல்லாயிருக்கும், சொந்த வீடு அமையும். ஆனால் தவப்பன் வழியில் நல்லா இதாக இருக்காது, நல்லாவும் இருக்க மாட்டாங்க. சரி, 2ஆம் இடத்தை பார்ப்பார், பேச்சு நல்லா இருக்காது, ஒரு நிதானம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ சனி பகவான் வந்து
சில குறிப்பிட்ட இடத்துல இருந்தாருன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்த வருகின்ற நாட்களுக்கு ஒரு 2034 வரைக்கும் யாரும் உங்களை தொட முடியாது, நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஏன்னா மற்ற கிரகங்கள் கொடுக்குற படங்கள் எல்லாமே ஆலோசனை பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு ஆடிட்டிங் எடிட்டிங் பண்ணி கொடுக்குறது சனி பகவான் தான். அவர் ஒருத்தர் நல்லா இருந்துட்டாருன்னா மற்றவங்க கொடுக்குற பலங்கள்லாம் நல்லா கிடைக்கும். சனி பகவான் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற எந்த கிரகங்கள் எவ்வளோ பலன்கள் கொடுத்தாலுமே அதை வந்து அவர் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுப்பாரு. இவர் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறான், ஒரு செக்கிங் இன்ஸ்பெக்டர் மாதிரி சனி பகவான். நமக்கு வந்து செக் பண்ணி தான் அனுப்புவார். எதாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, ஏற்றமாக இருந்தாலும் சரி, இறக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் செக் பண்ணி தான் கொடுப்பாரு. இவர் சல்லடை போட்டு ஃபில்டர் பண்ணி தான் கொடுப்பாரு. ஏன்னா கர்ம பலனை கழிக்கிறவர் இவர் தான். கர்ம பலனுக்கு தண்டனை கொடுக்குறவர் சனி பகவான் தான். ஒருத்தருக்கு ஒன்று கிடைக்குன்னா கர்ம பலனை பார்ப்பார். இவன் இவ்வளோ செஞ்சுருக்கிறான், இவனுக்கு இவ்வளோ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை பிடிங்கி வச்சுக்கிடுவார். இவன் நல்ல பலன் பண்ணியிருக்கிறான், நல்லவங்க அவன், எப்போயும் சாமி கும்பிட்றான், தர்மம் பண்ணுறான், நியாய நீதியோடு இருக்கிறான், அடுத்தவங்களுக்கு கொடுக்குறான், பிறர் கெடுக்க மாட்டேங்கிறான், நல்ல மனசுக்காரன் அப்படின்னு இருக்கிறவனுக்கு என்ன பண்ணுவார்னா அப்படியே கொடுத்துருவார். மற்ற கிரகங்கள் கொடுக்குற பலன்களை சுக்கிரனோ புதனோ சூரியனோ குருவோ, குரு கொடுக்குற பலனை கூட தடுத்து நிப்பாட்டுற உரிமை சனி பகவானுக்கு உண்டு. அதனால தான் சொல்லுவாங்க சனி கொடுப்பதை எவர் தடுப்பது, ஆனால் மற்றவங்க கொடுக்கறதெல்லாம் அவர் தடுப்பார். ஆனால் அவர் கொடுக்க நினச்சிட்டாருன்னா யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா அவர் தான் வந்து செக்கிங் இன்ஸ்பெக்டர். சரியா நேர்களே, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கிரகம். கெஜெட்டட் ஆஃபீஸர் கூட சொல்லிக்கலாம். பச்சை மயில கழுத்து போடுறவர் அவர் தான். பச்சை மயில கழுத்து போட்டுட்டோம்னா அவ்வளோதான். அது மாதிரி அவர் பச்சை மயில கழுத்து போடுறவர் சனி பகவான். எல்லார் கொடுக்குற பலன்களையும் பெனிஃபிட்டையும் ஒரு தனிப்பட்ட ஜாதகனுக்கு வந்து நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுப்பார். அவன் செஞ்ச இந்த பிறவியில் செஞ்ச கர்ம காரியங்கள், போன பிறவியில் செஞ்ச கர்ம காரியங்கள், லாப நஷ்டங்கள், பாப புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பலன்களை கொடுப்பாரு. ஓகே, இப்போ வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். அவரை பற்றி நான் முழுமையாக பேச போகிறேன். லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. சிறந்தாழ்ந்த நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. இப்போ வந்து சனி பகவான் வந்து லக்கணத்தில் இருக்கிறாரு. லக்கணமோ ராசியோ, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ராசிக்குன்னா 50%, லக்கணம்னா 100%. இப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்கள் லக்கணம் எனக்கு தெரியாது. அதனால் நான் வந்து ஒரு 1ஆம் இடம்னு வச்சுக்கிறோம். 1ல் இருந்தார்னா என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, 1ஆம் இடத்துல இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஆள் வந்து கொஞ்சம் அளவான உயரத்தில் இருப்பாங்க, ஒரு மீடியமாக இருப்பாங்க, ஆள் கொஞ்சம் ஒபிசிட்டியாக இருப்பாங்க, ஆள் கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. லக்கணத்தில் சனி பகவான் இருக்கிறவங்க எப்போயுமே ஒபிசிட்டியாக இருப்பாங்க, ஆள் குண்டாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் உடலை குறைக்கணும், வெயிட் லாஸ் பண்ணால் நல்லது. ஆனால் கொஞ்சம் அதிகாரம் பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க, தனக்கு தான் தெரியும் அப்படின்னு கொஞ்சம் ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பாங்க. மக்கள் நல பணிகள் நல்லாயிருக்கும், நிர்வாகம் நல்லாயிருக்கும். இந்த கவுன்சிலரு, வார்டு கவுன்சிலரு மக்கள் நல பணிகள் போனால் நல்லபடியாக இருப்பாங்க. விடாமுயற்சி நிதானம் இருக்கும், நல்ல குணம் இருக்கும், தேக ஆரோக்கியம் இருக்கும். சரியா, மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். சரியா, இவங்க வந்து கொஞ்சம் எதுவுமே திட்டமிட்டு செய்வாங்க, நம்பிக்கையாக இருப்பாங்க, பிறருக்கு உதவி உற்சாகமெல்லாம் பண்ணுவாங்க, தானும் வாழ்ந்து பிறரை வாழ வைப்பாங்க. வெகுஜன தொடர்பு இருப்பாங்க, மக்களுக்குன்னா உடனே ஒன்று செஞ்சுருவாங்க. ஒரு கஷ்டப்படவனை பார்த்தா டக்குன்னு காசு கொடுத்துருவாங்க. இந்த வெகுஜன தொடர்பில் இருக்கிற நாயை அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்பாங்க, அந்த மனசு இருக்கும் இவங்களுக்கு. சரியா, நாயை அநியாயத்தை தட்டி கேட்குறவங்களாம் லக்கணத்தில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் தான். ஆனால் ரகசியம் இருக்கும், என்ன தான் 1000 இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு ரகசியம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மறதியும் இருக்கும், அப்பப்போ மறந்துடுவாங்க. சிலர் செஞ்ச காரியத்தை மறந்துட்டு உடனே போய் உதவி பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து சனி பகவான் 3, 7, 10ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடம் பார்த்தா இளைய சகோதரன் இருக்காது. அதே மாதிரி என்ன காரிய தடங்கள் இருக்கும். எந்த ஒரு காரியம் பண்ணாலுமே ஆரம்ப கால தடைகளை சந்திப்பாங்க. 7ஆம் இடம் கணவன் மனைவி உறவு, அதுமாதிரி நண்பர்களும் யாரும் இருக்க மாட்டாங்க, பிரச்சனை இருக்க தான் செய்யும். தாம்பத்தியம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. 10ஆம் இடம் தொழில், எந்த ஒரு தொழிலையும் சிறப்பாக செய்ய முடியாது, ஒன்று ஆரம்பித்து ஒன்றில் போய் முடிப்பாங்க. சரியா, அதனால் இவங்க வாழ்க்கையில் வந்து தனக்கு எந்த தொழில் கரெக்டாக வருதுன்னு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழிலில் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரத்தில் இவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பார். இதில் வந்து இந்த 3, 7, 10 கூடிய கிரகங்கள் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா ஓரளவு பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆள் கொஞ்சம் வயசுலேயே ஏஜ்டாக தெரிவாங்க, முதிர்ச்சியான தோற்றம் இருக்கும். சரியா, கல்வியில் அடையிடு கொஞ்சம் ஆரம்ப கல்வியில் பிரச்சனை இருக்கும், நல்லா படிக்க முடியாது, வாய் நிறைய பொய் பேசுவாங்க. சரியா, வாயில் வரதெல்லாம் பொய் தான், பொய்யை வந்து உண்மை மாதிரி பேசுவாங்க. சரியா, அப்படியே ஜோடனை பண்ணி நல்லா அலங்காரம் பண்ணி அந்த விஷயத்துக்கு பொட்டு பூவெல்லாம் வச்சு நல்லபடியாக பேசி விடுவாங்க. இவங்க பேசுகிற பேச்சை கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே பொய் இருக்கும். சரியா, அப்போ வாய் ஜாடனையாக பேசுவாங்க, கொஞ்சம் கற்பனை கலந்து பேசுவாங்க. சரியா, இருப்பினும் இவங்களுக்கு வந்து உண்மை எதுவும் பேச மாட்டாங்க. வீடு மனையெல்லாம் அந்த அளவுக்கு அமையாது. பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனை இருக்கும், புத்திர பாக்கியத்திலையும் சில பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு தத்து புத்திரங்கள் அமையும். சரியா, சில பேருக்கு 2ஆம் தர யோகமும் அமையும், இருதர யோகமும் அமையும். ஏன்னா 8ஆம் இடத்தை பார்ப்பார், 2ஆம் இடத்துல இருந்தார்னா. ஸோ தாரதோஷம் இருக்கும். தாய்க்கு அந்தளவுக்கு ஆகாது, வண்டி வாகன யோகமும் அந்தளவுக்கு இருக்காது. மூத்த சகோதரனும் அவ்வளோ சிறப்பாக இருக்க மாட்டாங்க. மூத்த சகோதரன் இருந்தாலும் அந்தளவுக்கு பிரச்சனை தான். சகோதரன் இருக்க வாய்ப்பு இல்லை, அப்படியே இருந்தாலும் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டாங்க. அடுத்து 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம். உபசன சனத்தில் இருந்தாலும் நல்லா அமைப்பு தான், தீர்க்க ஆயுள் தான். ஆனால் அகங்காரம் இருக்கும், அலட்சியம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், பூர்த்தி ஆனால் புகழ் அந்தஸ்தோடு இருப்பாங்க, வெகுஜன தொடர்பு நல்லபடியாக இருப்பாங்க. சரியா, வம்சப்பெருமை பேசிகிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க, அவசர போக்கு இருக்கும். இவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டாங்கன்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அரசாங்க உத்தியோகம், அரசாங்க வேலையெல்லாம் கிடைக்கும். கலை சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கும், நல்லா நடிப்பாங்க. குணச்சித்திர இடத்துல நடிக்கிறது, நல்ல ஒரு கேரக்டர் வைஸ் நடிக்கிறது, இதெல்லாம் நல்லா வரும். திரைப்படம், சின்னத்திரை, வெள்ளித்திரை எல்லாம் நடித்து நல்லா சாகசம் பண்ணுவாங்க. ஸோ 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள்.
இருப்பினும் 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா 5, 9, 12 பார்ப்பார். அப்பனுக்கு தகப்பனுக்கு ஆகாது, பிள்ளைக்கு தகப்பனுக்கு ஆகாது. இவங்க வந்து பெற்றவராக இருந்தாங்கன்னா பிள்ளையோட சண்டை போடுவாங்க. இவங்க பிள்ளையாக இருந்தால் தாய் தகப்பன் கூட சண்டை போடுவாங்க. அயனசேன போகம் நல்லா இருக்காது, படுத்தா தூக்கம் வராத ஒரே அலைச்சலாக தான் இருக்கும். அடுத்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான், ஆயில் விருத்தி, நல்ல உத்தியோகம் பண்ணுவாங்க, தாய்மாமனுக்கு ஆகாது. இருப்பினும் வந்து இவங்க நல்ல கையில் காசு பணத்தோடு இருப்பாங்க, நல்ல வேலைக்காரங்களுடைய ஏற்றம் இருக்கும், நல்ல வேலை பார்ப்பாங்க, ஒர்க்கிங் பார்ட்னரை போட்டு வேலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும், யோகம் இருக்கும். இருந்தாலும் வாயு தொல்லை இருக்கும், உடம்புல வாயு தொல்லை இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட பிணிகள் வந்துட்டு போகும். கொஞ்சம் வயசுலேயே வந்து டைப்பாய்டு, விஷக்கடி, விஷ ஜுரம், நாய் கடிக்கிறது இதெல்லாம் இருக்கும். அதனால் இவங்களாம் நாய்கிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவான்லாம் நாய்கிட்ட போகக்கூடாது. அந்த தசா புத்தி நடக்கும்போது தான் போகக்கூடாது, தசையை விடுங்க, புத்தி நடக்கும்போது தான் போகக்கூடாது. சரியா நேர்களே? 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா 8, 12, 3ஆம் இடத்தை பார்ப்பார். இளைய சகோதரன் இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நல்ல நிலையில் இருக்க மாட்டாங்க. வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும், தனக்குத்தானே சில பிரச்சனையை தேடிக்கிறவாங்க. அதனால் இவங்க விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். சரியா நேர்களே? ஆனால் 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் நல்ல யோகத்தை கொடுப்பாரு, தன்னுடைய புத்திகளை கொடுப்பாரு, தசா புத்திகளுக்கு நல்லா கொடுப்பாரு. இருந்தாலும் விரயம் இருக்கும், செலவு இருக்கும், ஈஸியாக செலவு பண்ணிடுவாங்க. தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். அதனால் இவங்க வந்து தான் உண்டு வேலை உண்டு இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடாது, ஆனால் திக்பலம் அடைவார், ஆயில் தீர்க்கம். 7ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் நல்லா இருப்பாங்க, ஆள் நிதானம், பொறுமையாக இருப்பாங்க, ஒரு கண்ணியமாக இருப்பாங்க, சகிப்புத்தன்மை இருக்கும். ஆனால் ஒரு மந்த புத்தி இருக்கும், எதுலையுமே ஒரு மந்த புத்தியில் இருப்பாங்க. அப்பப்போ பணப்பிரச்சனை வரும். சரியா நேரில் இவங்க பணப்பிரச்சனை வரும், ஈஸியாக மற்றவங்களை பகைச்சிக்கிடுவாங்க, ஈஸியாக மற்றவங்களை பகைச்சிக்குவாங்க, சண்டை போட்டுட்ருப்பாங்க. சில பேருக்கு இருதர யோகம் இருக்கும், இருதர திருமண யோகம் இருக்கும். சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி 2 தாரங்கள் இருக்கும், இல்லை அன்அஃபிஷியலாக சில தொடர்புகள் இருக்கும். மனைவி விஷயத்திலும் சரி, கணவன் விஷயத்திலும் சரி நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும், தொல்லைகள் இருக்கும். அதே மாதிரி வந்து நல்ல விதமாக குடும்ப வாழ்க்கை இருக்காது. இருப்பினும் இவங்க கூட்டு தொழில், ஜாயிண்ட் வெஞ்சர் இதெல்லாம் நல்லா சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் எல்லாம் நல்லாயிருக்கும். ஆள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, கடமை தவற மாட்டாங்க, பஞ்சுவாலிட்டி இவங்ககிட்ட இருக்கும். 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்து ஒரு நேர்மை, நீதி, நியாயத்தெல்லாம் கொடுப்பாரு. இருந்தாலும் 7ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு தாய் தப்பனோட ஆதரவு இருக்காது. 9ஆம் இடம், 4ஆம் இடம் லக்கணத்தை பார்ப்பார். தாய் தப்பன் ஆதரவு இருக்காது, தாய் வழி உறவு நல்லா இருக்காது, அப்பா வழி உறவு நல்லா இருக்காது, தாய் வழி தாய்மாமன் உறவு நல்லா இருக்காது. தானும் சரியாக இருக்க மாட்டாங்க, சில நேரத்தில் ஒரே வேப்ரிங்காகவே இருப்பாங்க, ஆசிரியர் மைண்ட்லேயே இருப்பாங்க. அடுத்து 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடாது. 8ல் இருந்தாருன்னா ஆயில் தீர்க்கும், ஒரு 90 வயசு வரைக்கும் இருப்பாங்க. ஆனால் பொறுமை நிதானமாக தான் இருப்பாங்க. துஷ்ட வார்த்தைகள் இருக்கும், துஷ்ட சிந்தனை இருக்கும், பணப்பிரச்சனை இருக்கும். 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால பணப்பிரச்சனை இருக்கும், வாக்கு பலிதம் இருக்கும், நடக்கிறத அப்படியே சொல்லுவாங்க. இவங்க வாயில் விழக்கூடாது, இவங்க வாயில் விழுந்துட்டோம்னா அப்படியே பழிக்கும். அதுபோக ஆள் வந்து தைரிய வெறிய ஃபோர்ஸாக இருப்பாங்க, கண்ணில் குறைபாடு இருக்கும். சரியா? அதே மாதிரி ஆள் வந்து கோபக்காரனாக இருப்பாங்க, கை நீட்டி அடிச்சிருவாங்க, டக்குன்னு யாராக இருந்தாலும் பேசிட்டு இருக்கும்போது அடிச்சிருவாங்க. அந்த கெட்ட பழக்கம் இருக்கும். சரியா? வம்பு வழக்கு விவகாரம் இருக்கும், அடிக்க போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்துன்னு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா கை நீளுதில், அதனால் எல்லாமே கூட வந்துடும். திருமண அமைப்பு லேட்டாகும். 8ல் சனி இருந்தார்னா திருமண அமைப்பு லேட்டாகும், தாமத திருமணம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படாது. 10ஆம் இடம், 2ஆம் இடம், 5ஆம் இடத்தை பார்ப்பார். தாமத புத்திர பாய்க்கம் இருக்கும், அதிர்ஷ்டம் நல்லா இருக்காது, குலதெய்வத்தோட அருள் கிடைக்காது, அதிர்ஷ்ட கட்டைன்னு சொல்லிக்கலாம். தொழில் வந்து இவங்களாம் தொழில் பண்ணக்கூடாது, உத்தியோகம் தான் பண்ண முடியும். 8ஆம் இடத்தை சனி பகவான் இருக்கிறவங்க உத்தியோகம் பண்ணி தான் சம்பாதிக்க முடியும். ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க மாட்டார். வியாபாரத்திலும் தொழில், வியாபாரம், ட்ரேடிங்கில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்காது. கையில் காசு பணமும் இருக்காது, ஆரம்ப கல்வி நல்லா இருக்காது, குடும்பத்தில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம், ஆனால் தகப்பனை கெடுத்துருவார். தகப்பனை கெடுத்து ஜாதகனை நல்ல நிலைக்கு வைப்பார். 9ஆம் இடத்துல இருக்கிறவங்க கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, குணசீலனாக இருப்பாங்க, ஆச்சாரம் இருக்கும், வீரம், விளையாட்டு நல்லபடியாக இருக்கும், இயல், இசை, நாடகம், கலை சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லபடியாக இருக்கும், மியூசிக் நல்லபடியாக வரும். தந்தைக்கு ஆகாது. சரியா? தந்தைக்கு இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் தந்தைக்கு ஆயில் பலம் நல்லாயிருக்கும். இவங்களோட அப்பாவுக்கு வந்து ஆயில் தீர்க்கமாக இருக்கும், ஆனால் அப்பனுக்கும் அவனுக்கும் பிடிக்காது, சண்டை போட்டுட்டு தான் இருப்பானுங்க, ஒரு வீட்டில் ஒன்றா இருக்க மாட்டானுங்க. சரியா? அதே மாதிரி இவங்க காசை மற்றவங்க ஏமாற்றுவாங்க, பிறருக்கு கொடுத்து ஏமாந்துவாங்க. சரியா? டக்குன்னு கொடுத்துருவாங்க, வள்ளல் தன்மை இருக்கும். சரியா? கொடுத்துருவாங்க, ஆனால் திருப்பி வாங்க முடியாது, அப்படி மண்டையை சுரிஞ்சிட்டு உட்காந்துருப்பாங்க. சரியா? அப்படிப்பட்டவங்க வந்து 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க தந்தை வழி சொந்தங்கள்லாம் நல்லபடியாக அனுசரித்து வைக்க மாட்டாங்க. சரியா? மற்றவங்களால் வெறுத்து ஒதுக்கப்படுவராக இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து மற்றவங்க மேலே ஆசாபாசம் இருக்காது, தனிமையிலே இருப்பாங்க, தனிமையிலே ஒரு உலகத்தை பார்த்துட்டு இருப்பாங்க, யாரையும் நாட மாட்டாங்க. தொழில் பண்ணாலும் தொழில் அந்த அளவுக்கு ஏற்றம் இருக்காது. ஏன்னா 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா 10ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருப்பார், அலைச்சல் திருச்சல் நஷ்டத்தை தான் கொடுப்பார். ஸோ தொழில் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. 9ஆம் இடத்துல 10 இருந்தாருன்னா 11ஆம் இடத்தை பார்ப்பார். வந்துருச்சா? 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் என்ன, தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானத்துக்கு வந்து 12ஆம் இடம், அதுக்கு வந்து அலைச்சல், விரயம், செலவு. 11ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் இடத்துல இருந்தால் 3ஆம் முறையில் 11ஆம் இடத்தை பார்ப்பார். லாபம் இருக்காது, தொழிலில் லாபம் இருக்காது, எல்லாம் ஒன்று தான். தொழிலில் லாபம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? தொழிலில் நஷ்டம்னு அர்த்தம். ஸோ வேத ஜோதிடம்லாம் கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக இருக்கும். அதை நம்ம நூல் பிடிச்சி போய் பார்த்தோம்னா அங்கே சங்கதி வந்து மிக தெளிவாக இருக்கும். ஸோ 10ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா 11ஆம் இடத்தை பார்ப்பார். லாபம் இருக்காது, எதுலேயும் பெனிஃபிட் அடைய முடியாது, பெருசாக லாபமெல்லாம் வாழ்க்கையில் இவங்க சம்பாதிக்க முடியாது. அண்ணன் அக்கா
விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். அவங்க விஷயத்தில் சில பிரச்சனைகள் வம்பு தும்புகள் இருக்க தான் செய்யும். சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஸோ உடன் பிறந்த சகோதரர் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். உடன்பிறப்புகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். அதுபோக 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். சரியா? உத்தியோகம் பார்க்க மாட்டாங்க. உத்தியோகத்துக்கு போனாலுமே இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. சரியா நேரில் இவங்க வந்து எதுலையுமே ஒரு அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டாங்க. கழுவுறு மீன் அழுற மாதிரி ஒரு வித்தியாசப்பட்டவங்களாக இருப்பாங்க. 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க. ஆனால் கோயில் குளத்துக்கு போவாங்க. ஒரு சன்னியாசி மாதிரி வாழ்வாங்க. எனக்கென்னேன்னு இருப்பாங்க. பற்றட்டு ஒரு மாதிரியாக திரிஞ்சிட்டு இருப்பாங்க. ரைட்டு. அடுத்து 10ஆம் இடத்துல சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கலாம். 10ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கலாம். நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன். இவ்வளோ நேரம் கேட்டவங்களுக்கு நன்றி. சனி பகவான் குரு சுக்கிர புதன் தொடர்பு இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதே மாதிரி பௌர்ணமி சந்திரன் சம்மந்தப்பட்டாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அவங்களுக்கு அடுத்து இவங்க நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சுப தொடர்பில் இருக்கணும். அதுபோல் லக்கண யோகர்களுடைய சாரமானாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ நீங்கள் வந்து விருச்சிக ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. நல்ல அமைப்பு தான். விருச்சிக ராசி ரிஷப லக்கணம் 7ஆம் இடம் தான். இப்போ விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா சனி பகவான் வந்து புதனுடைய சாரம் எடுத்துருக்கணும். புதன் வந்து 2-5 கூடியவன் லக்கணத்துக்கு தனசனாதிபதி, அதிர்ஷ்ட சனாதிபதி, பூர்வ புண்ணிய சனாதிபதி. சனி பகவான் எங்கே சார் இருக்கணும் அப்படின்னா, சனி பகவான் உங்கள் லக்கணத்திலே கூட இருக்கலாம். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்தால் கூட, சந்திரன் கூட இருந்தால் கூட, கேட்ட நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இவ்வளோ தான் ஜோதிடம். ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. அந்த லக்கணத்துக்கு 5-9 கூடியவன் சாரத்தை எடுக்கணும். அட்லீஸ்ட் லக்கணாதிபதி சாரத்தினாச்சும் எடுக்கணும். லக்கணம் சம்மந்தப்பட்ட லக்கணாதிபதி இல்லைனா 5-9 கூடியவன் சாரம். ரிஷப லக்கணம்னா புதன், மேச லக்கணம்னா சூரியன், மிதுன லக்கணம்னா சுக்கிரன், கடக லக்கணம்னா செவ்வாய், சிம்ம லக்கணம்னா குரு, கன்னியா லக்கணம்னா சனி பகவான், துலா லக்கணம்னா சனி பகவான், விருச்சிக லக்கணம்னா குரு, தனுசு லக்கணம்னா செவ்வாய், மகர லக்கணம்னா சுக்கிரன், கும்ப லக்கணம்னா புதன், மீன லக்கணம்னா சந்திரன். இப்படி இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களை இதில் 5 கூடியவன் சாரம் அல்லது 9 கூடியவன் சாரம் எடுத்துட்டாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பார். சாரத்தின் அடிப்படையில் நல்ல பலன்களை கொடுப்பார். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, அந்த சாரம் கொடுத்தவொன்னே நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா சூப்பர் பலன்களை கொடுப்பார். இப்படித்தான் பலன்கள் வரும். ஒன்றை வச்சு சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் உட்காந்து பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நான் டயர்டாயிருவேன். எனக்கு வந்து என்ன ஆகும், டயர்டாயிரும், பேச முடியாது. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா எல்லோரும் கேட்க மாட்டாங்க. எல்லோரும் கேட்குறதுக்கு பொறுமை இல்லை. இன்றைக்கி பொறுமை எங்கே இருக்குது நாட்டில்? இந்த வீடியோ இன்றைக்கி வரும். பொறுமை எங்கே சார் இருக்குது? யாருக்கு பொறுமை இருக்குது? எல்லாம் அவசரம். நேற்று பார்த்தீங்களா கரூரில்? அது தேவையா? அது ஒருத்தனை பார்க்கறதுக்கு, ஒருத்தர் சினிமா நடிகரை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம். சின்ன இடத்துல அதிகமான கூட்டம். நெரிசல்லாம் என்ன சார் அர்த்தம்? நான் அந்த இடத்துல ஒரு பொதுவான விஷயத்தை பேச கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா பொறுமைன்னு ஒரு விஷயம் வந்துருச்சு. ஏன்னா சனி பகவான் வந்து பொறுமைக்குள்ள கிரகம். அவரை பற்றி பேசினால அவர் மக்கள் தொடர்பு உள்ள கிரகம். ஒருத்தனுக்கு வந்து மக்கள் தொடர்பு இருக்கணும்னா சனி பகவான் வளர்த்துருக்கணும். சரியா? மக்கள் நல பண்ணி மக்கள் தொடர்புக்கு வந்து சனி பகவான் வளர்க்கணும். இப்போ வந்து நேற்று கரூரில் நடந்த சம்பவம் வந்து வருத்தமானது தான். ஒரு சினிமா நடிகரை பார்க்குறதுக்கு யாராக இருக்கட்டும், அவர் நல்லவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அடுத்து எத்தனையோ தடவை வருவார், அப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஒரு சின்ன இடத்துல போய் நிறைய பேர் கூடும்போது தான் நெரிசல் வருது. நெரிசல்னால் என்ன? இடம் கம்மி, ஆளுகள் அதிகம். இதுதான் லாஜிக்கு. இன்னும் 10,000 பேர் இருக்கிற இடத்துல 1,00,000 பேர் என்னென்னா என்ன ஆகும்? பிரச்சனை தான். 39 பேர் என்னமோ இறந்துருக்குறாங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது. 5-6 மணிக்கு வீடியோ கேட்கும்போது ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். எல்லாத்தையும் பற்றி பேசினார். கேட்க சந்தோஷமாக இருந்தது. 7 மணிக்கு மேலே நிலவரம் மாறிடுச்சு. விடிய ஒரே சோகம். இப்போ பகல் முழுக்க அதான் இன்றைக்கி சேனலில் எல்லா சேனலும் அதான் போட்டுட்ருக்குறாங்க. இதனால் எல்லாத்துக்கும் பிரச்சனை. அரசாங்கத்துக்கு பிரச்சனை, மற்றவங்களுக்கு பிரச்சனை, ஆளால் கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, பொறுமை வேணும். இந்த வீடியோ கேட்குற நேயர்கள் தயவு செய்து தாயாக இருந்தாலும் சரி, தாப்பனாக இருந்தாலும் சரி, மாணவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம 100 ஆண்டு வாழணும். கடவுள் கொடுத்த உயிர் ஒரு தடவை தான் வரும். பொறுமையாக இருக்கணும். அதுபோக சனி பகவான் ஆயுட்காரகன். ஒரு மனிதனுக்கு ஆயுளை கொடுக்குறவர் சனி பகவான் தான். ஒரு மனிதன் ஒரு 90-80 வயசு வரைக்கும் வாழணும்னா லக்கணாதிபதி வளர்த்து, அட்டமாதிபதி வளர்த்து, சனி பகவான் வளர்த்தா தான் அவன் 100 வயசுக்கு வாழ முடியும். இந்த அற்பமாக போகிறாங்க பார்த்தீங்களா, இவங்களாம் வந்து மாந்தி அமைப்பில் இருப்பாங்க. இப்போ நேற்று இறந்து போன ஒரு 39 பேரில் வந்து அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தோம்னா மாந்தி சனி பகவான் கெட்டு போயிருப்பாங்க. மாந்தி ஒரு 8-9ஆம் இடம், 8ஆம் இடம், 2ஆம் இடம் சம்மந்தப்பட்டு இருந்தால் தான் அவர் வந்து இந்த திடீர் மரணத்தை கொடுப்பார், கூட்டத்தில் இறந்து போகிறது. சரியா? இப்படி வேத ஜோடத்தில் நிறையா இருக்குது. நான் வேணால் இதுக்கு வேணால் ஒரு தனியாக வீடியோ போடுறேன். சொல்ல வந்து விஷயம்னா தயவுசெய்து எல்லாம் பொறுமையாக இருங்க. சரியா? வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஒரு தடவை தான் பிறக்க போகிறோம். அடுத்த தடவை யாருக்கு பிறக்க போகிறோமா? அப்படியே பிறந்தாலும் இன்னாருக்கு பிள்ளையாக பிறந்தாலும் தெரிய போதா? ஒன்றும் தெரியாது. இந்த பிறவி ரொம்ப முக்கியமானது. மனிதனாக பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும். அதனால் விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் விருச்சிக ராசி இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் வேறு ராசி நேரில் இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் உள்ள அர்த்தத்தை கேளுங்க. சரியா? தயவுசெய்து இதை எத்தனை பேர் கேட்டாலும் சரி மனசுக்குள்ளே ஏற்றுக்கோங்க. எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. சரியா நேயர்களே? அந்த காலத்துலலாம் அண்ணா இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், இப்படியெல்லாம் நடக்கலை. அண்ணா இறந்ததுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் போச்சு. அவர் இறந்த டயத்துலேயும் நிறைய பேர் போய் செத்து போனாங்க. அது வேறு. அவர் இறந்ததுக்காக போனதில் இறந்து போனானுங்க. அது வேறு கதை. இது வந்து என்ன சொல்கிறதுன்னா, மக்களுக்கு வந்து அறியாமை. சரியா?
ஒரு நேரம் சாப்பாடு ஒரு நேரம் தான் சாப்பிடணும், 3 நேரம் சாப்பாடு ஒரு நேரம் சாப்பிட முடியாது. புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து. இதை நான் குறையாக சொல்லலை, கிரிட்டிசைஸ் பண்ணலை. ஒரு ஜோதிடர் என்ற முறையில் சொல்கிறேன், நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்குறேன், ஒரு ஆன்மீகவாதி என்ற முறையில் சொல்கிறேன், ஒரு சிந்தனையாளன் என்ற முறையில் சொல்கிறேன், ஒரு மனிதாபமானம் கொண்டவன் என்ற முறையில் சொல்கிறேன். அதனால் பொறுத்தவர் பூமி ஆளுவார். சரியா நேர்களே? தெரிஞ்சு செய்கிறது தான் தப்பு, தெரியாமல் செய்கிறது தவறு. தவறாக இருந்தாலும் சரி, தப்பாக இருந்தாலும் சரி, நம்ம திருத்துக்கணும். இதை அனைவரும் உணர்ந்துக்கணும். இந்த வீடியோ கேட்குற நேயர்கள் தயவுசெய்து பொறுமையாக இருங்க. ஏன்னா உயிர் வந்து விலை மதிப்பு அற்றது. சரியா? பொறுமையாக இருங்க. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், டிவியில் பார்த்துக்கலாம். இன்றைக்கி தான் டிவி வந்துருச்சு, ஃபோன் வந்துருச்சு, ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. ஏன் இப்படி கெடுத்துக்கிறீங்க? மக்களே கொஞ்சம் தயவுசெய்து சிந்தனை பண்ணுங்கள். ராசி பலன் கேட்குறீங்க, யூடியூப்பை பார்க்குறீங்க, எல்லாத்தையும் பார்க்குறீங்க. உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுங்கள். சரியா? யார் கேட்டாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் யார் கேட்டாலும் சரி, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பெருந்தரல் கூட்டம் வருதுன்னா அங்கே போகாதீங்க. போய் ஒன்றும் அகப்படுறது கிடையாது. கூட்டமான நேரத்தில் போகணுன்னு அவசியம் கிடையாது. கோயில் கும்பாபிஷேகம் கூட்டமாக இருக்குன்னு போகாதீங்க. வீட்டில் இருந்தே கும்பிடுங்க. ஒரு 10 நாள் கழித்து போங்க. எதுவும் ஒன்றும் மாறப்போகிறது கிடையாது. நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. போன உயிர் திரும்ப வருமா? எத்தனையோ குழந்தை 6 குழந்தை 7 குழந்தை இறந்து போயிருக்கு. அந்த குழந்தைகளுக்கு தாய் தகப்பன் அந்த குழந்தை கிடச்சிருமா? நிறைய கஷ்டமாக இருக்குது, கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்நேரம் இது சொல்ல வேண்டியன்னு நான் எதிர்பார்த்து சொல்லலை, ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சனி பகவான் தான் ஆயுட்காரகன். ஒருத்தங்களுக்கு வந்து ஆயில கொடுக்குறவர், நீடித்த ஆயில கொடுக்குறவர் சனி பகவான் தான். ஓகே, இப்போ வந்து இந்த 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சொல்ல வந்தேன் நான். சரியா? கர்மஸ்தானத்தில் அவர் இருக்கிறார். இவங்க கர்மம் அப்படி இருக்கிறதுனால தான் இந்த இப்படி அமைஞ்சிருக்கு. ரைட்டு? இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ சொன்ன விஷயத்தை வந்து ஒரு புது கருத்தை எடுத்துக்கோங்க, தனிப்பட்ட முறையை எடுத்துக்காதீங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னா வெறிய செலத்தை கொடுப்பாரு, தாய் தகப்பனுக்கு தாய் தூக்கத்தை கெடுப்பார், வண்டி வாகன யோகம் இருக்காது, கணவன் மணி உறவில் பிரச்சனை வரும். ஏன்னா 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். 7ஆம் இடம் கலஸ்தரம், கணவன் மணி உறவு, எனக்கும் சொந்த பந்தம். 4ஆம் இடம் வந்து தாய் ஸ்தானம். ஸோ 12ஆம் இடங்கிறது வந்து விரயம் அயன சேன போகும். ஸோ நல்லா இருக்காது. சரியா? குடும்பத்தில் தாய்க்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்துட்டுருக்கோம். ஆணுனா மனைவிக்கும் அம்மாவுக்கும் பிடிக்காது. இந்த வீடியோ கேட்குற பெண்ணுனா உங்கள் புருஷனுக்கும் உங்கள் மாமனார் மாமியாருக்கும் பிடிக்காது. இப்படி சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும். ஸோ 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா சில பலன்களை ஜாதகங்களை கொடுத்துட்டு குடும்ப விஷயத்தில் சில பிரச்சனைகள் கொடுத்துருவார். ஏன்னா குடும்பத்திலையும் கணவன் மணி உறவில் பிரச்சனை வச்சுன்னா குடும்பமாக இருக்காது, பிரச்சனை வந்துட்டுருக்கும். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம், அது மகாலட்சுமி யோகம். 11ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு, நல்லா இருப்பாங்க, ஆள் நல்லா எல்லாத்துக்கும் கொடுத்து உதவி இருப்பாங்க, சந்தோஷமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது, மிரக சிறப்பு தான். கையில் காசு பணம் இருக்கும், வீடு மனை வண்டி வாகனம் வசதியெல்லாம் இருக்கும், எல்லாத்துக்கும் கொடுத்து உதவுவாங்க, நல்ல நட்பு இருக்கும், ஆள் நல்லா இருப்பாங்க, அரசியல்வாதியாக இருப்பாங்க, வெகுஜன தொடர்பில் பிரியமுள்ளவராக இருப்பாங்க, மக்களுக்கு நல்லபடியாக செய்வாங்க, போட்டி பரிசு லாபம் இருக்கும், பொது சேவைகள் நல்லபடியாக இருக்கும், நல்ல குணங்கள் சேரும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்ல பணியாட்கள் நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து 2034 வரைக்கும் சனி பகவான் நல்ல பலங்களை கொடுப்பாரு. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவர்களுக்கு நல்ல பலங்களை கொடுப்பாரு. சரியா? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு அடுத்து வருகிற ஒரு 9 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சனி பகவான் நல்ல பலங்களை கொடுப்பாரு. நான் சொன்ன பரிகாரம் வழிபாடு செய்யுங்க. இந்த அடுத்து சொல்கிறேன், நான் என்ன வழிபாடு என்ன பரிகாரம்னு சொல்கிறேன், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடாது. 12ஆம் இடத்துல ராசிக்கு இருந்தானே 7 சனின்னு அர்த்தம். 12ஆம் இடத்துல இருந்தானா நல்ல பலன் கிடையாது. ஒரே சோம்பரியாக இருப்பாங்க, தயக்கமாக இருப்பாங்க, வாக்கு தவறுவாங்க, சரியா நல்ல ஒரு காரியம் செய்ய மாட்டாங்க, மற்றவங்களுக்கு இடையூறாக இருப்பாங்க, வாய் விட்டு பேச மாட்டாங்க, செலவுகள் இருக்கும். இவங்களாம் வெளிநாடு வெளிமாநிலத்தில் வேலை வைப்பாங்க, தூரதேச அமைப்பு தான் நல்லாயிருக்கும், எதிரிலால் பிரச்சனை இருக்கும், தகப்பனுக்கு இவங்களுக்கு ஆகாது, குடும்பத்தில் வந்து பிரச்சனை போயிட்டு தான் இருப்பாங்க, குடும்ப உறவில் இருக்க மாட்டாங்க, குடும்பத்தை விட்டு போயிடுவாங்க. இருப்பினும் சொந்த வீடு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் சொந்த வீடு அமைப்பேன் வீடு மனையோடு இருப்பாங்க. 12ஆம் இடத்துல சனி பகவான் தானே 2, 6, 9ஆம் இடத்தை பார்ப்பார். தொழிலும் பண்ண மாட்டாங்க, சரியா அந்தளவுக்கு காரியம் பண்ண மாட்டாங்க, உத்தியோகம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது, அப்பனுக்கு இவனுக்கு ஆகாது, அப்பா வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ சனி பகவான் வந்து உங்கள் லக்கணத்துக்கு எந்தெந்த இடத்துல இருந்தார்னா என்னென்ன பலன்கள் சொல்லியிருக்கிறேன். லக்கணத்துக்கு 100 மார்க், ராசிக்கு 50 மார்க். சில பேருக்கு லக்கணத்துக்கு தெரியும், சில பேருக்கு லக்கணத்துக்கு தெரியாது. ஸோ ராசியில் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம், லக்கணத்தில் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். அதனால தான் பிரித்து சொல்லியிருக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னா, அந்த படத்தை வச்சு கும்பிடுங்க. உசிஷ்ட கணபதி ஆஞ்சநேயர் படத்தை அனுப்புகிறேன், வேங்குறவங்க என்கிட்ட கேளுங்க வாட்ஸ்அப்பில். நான் விருச்சிகராஜ் சார் எனக்கு ஆஞ்சநேயர் படமும் விநாயகர் படமும் கற்பனசாமி ஸ்லோகத்தையும் அனுப்புன்னு சொல்லுங்கள், நான் அனுப்புகிறேன். நான் அதை வச்சு டெய்லி கும்பிடுங்க. அதுபோக வந்து சனிக்கிழமை தோறும் என்ன பண்ணுங்கன்னா, காக்காவுக்கு சாப்பாடு வைங்க. காக்காவுக்கு வந்து பிஸ்கட் வைங்க, பிஸ்கட்டு ரொட்டி துண்டு வைங்க. ஏன்னா பிஸ்கட்டு ரொட்டி வந்து சூரியனுடைய காரகத்துவம் உள்ளது. சனி பகவானுக்கு வந்து அதை வச்சிங்கன்னா மிகச்சிறப்பு. தண்ணி வைங்க, கொட்டாங்குச்சியில் தண்ணி வைங்க. தண்ணி வந்து சந்திரன். ஸோ சூரிய சந்திரன் காரகத்துவம் உள்ள பொருட்களை சனி பகவானுக்கு வச்சோம்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அவருக்கு சூரியன் சந்திரன் தான் பிடிக்காது. அதனால் சூரிய சந்திரர்கள் வந்து விருச்சிக ராசிக்கு வந்து வேண்டியவர்கள், தர்ம கர்மாதிபதிகள், 9, 10 கூடியவர்கள். ஸோ 9, 10 கூடியவருடைய காரகத்துவம் உள்ள பொருட்களை சனி பகவானுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். தர்ம கர்மாதிபதிகளுடைய அந்த காரகத்துவம் உள்ள பொருட்கள் பிஸ்கட்டு ரொட்டி
தண்ணி கொட்டாங்குச்சியில் வைக்கணும். சரியா? சில பேர் பாத்திரத்தில் வைக்கலாம், எப்படினாலும் உங்கள் சௌரியம் தான். வீட்டில் மாடியில் வச்சுருங்க. மாடியில் நின்று பொறி போடுங்க, காக்காவுக்கு பொறி போடுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை செய்யுங்க. அதுபோக சனிக்கிழமை தோறும் சாப்பாட்டில் நல்லெண்ணெய் சேருங்க, எள்ளு துவையல் சேருங்க. ஆண்கள் சனி புதன் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, பெண்கள் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. சனிக்கிழமை சுத்தமாக இருங்க, மேக்ஸிமம் நான்வெஜ்ஜை தவறுங்க. அதுபோக சனிக்கிழமை வந்து மரம் செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்றுங்க, உங்கள் கையால் தண்ணி ஊற்றுங்க. கையால் தண்ணி ஊற்றும் போது ஓம் நமசிவாய நமகன்னு சொல்லிட்டு ஊற்றுங்க. அதுபோக அரச மரம், புங்க மரம், வேல மரம், ஆலமரம், இந்த மரங்களுக்கு அடியில் உள்ள எறும்பு புத்துகளுக்கு ஏதோ ஒரு மரத்துக்கு பச்சரிசி மாவு, ஜீனி வேண்டாம், நாட்டு சர்க்கரை, பச்சரிசி மாவு நாட்டு சர்க்கரை கலந்த தின்பண்டத்தை போடுங்க. எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல, எள்ளு இருக்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாக சனி பகவான் சரியில்லாதவர்கள், ஜனன ஜாதத்தில் சரியில்லாதவர்கள் வந்து மற்றவங்களுக்கு எள்ளு தானம் கொடுக்கணும். எள்ளு தானம் கொடுக்க முடியலன்னா நல்லெண்ணெய் கொடுக்கலாம். சரியா? நல்லெண்ணெய் கொடுக்கலாம், நல்லெண்ணெய் தானம் பண்ணலாம். நல்லெண்ணெயை வந்து கோயிலில் உடைய அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். கோயிலில் வந்து இறைவனுக்கு என்ன அபிஷேகம் நடக்கும் அது கொடுக்கலாம். கோயில் விளக்குகளுக்கு வந்து மகாதீபத்துக்கு வந்து என்ன நல்லெண்ணெய் கொடுக்கலாம். ஸோ நல்லெண்ணெயை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பொது சேவைக்கு பொதுவெளியில் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஆலயத்துக்கும் கொடுக்கலாம், பொதுமக்களுக்கும் கொடுக்கலாம். சரியா நேயர்களே? எல்லாம் உங்கள் பட்ஜெட்டுக்கு உட்பட்டு தான். சார் நானே கஷ்டப்படுறேன், நல்லெண்ணெய் வந்து இன்றைக்கி 300 சார், கிலோ 300, நான் என்ன சார் செய்ய முடியும் அப்படின்னா கஷ்டம்தான். உங்கள் விரலுக்கேற்ற வீக்கம். சரியா? உங்கள் வருமானத்துக்கேற்ற செலவு பண்ணுங்கள். கடன் உடன் வாங்கிக்கலாம், செலவு பண்ணாதீங்க. அதுக்காக தான் நான் எளிய பரிகாரம் சொல்கிறேன். அதுபோக சனி பகவானுடைய தாக்கம் குறையணும்னா சனிக்கிழமை எரு வெட்டுட்டும் போது நான் சொன்ன விநாயகர் படத்தையும் ஆஞ்சநேயர் படத்தையும் வச்சு கும்பிடுங்க. ஆஞ்சநேயருக்கு வந்து துளசி போடுங்க, விநாயகருக்கு வந்து நறுமண மலர்கள் போடுங்க. சரியா? விநாயகருக்கு வந்து எருக்களம் பூ போடலாம், அருகம்புல் போடலாம், இல்லைனா நறுமண மலர்கள் போடலாம். துளசி போட வேண்டாம். ஆஞ்சநேயருக்கு துளசியை போட்டு கும்பிடுங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து பூந்தி வைங்க. ஆஞ்சநேயருக்கும் அனுமாருக்கும் விநாயகருக்கும் ஆஞ்சநேயருக்கும் பிடிச்சது பூந்தி ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து பூந்தியை வச்சுருங்க. ஒரு 50 கிராம் 20 ரூபாய்க்கு இருக்கும். வாங்கி படையல் பண்ணிவிட்டு சாப்பிட்ருங்க. இறை நாமத்தை சொல்லுங்கள், சனிபகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள். சனிபகவான் நாமத்தை வீட்டில் சொல்ல முடியல சார் அப்படின்னா ஆஞ்சநேயர் நாமத்தை சொல்லுங்கள். நன்மையும் செல்வமும் நாலு நல்குமே, திண்ணமும் பாவம் செதுந்தி தெய்வமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமர் என்று எழுத்தினால். ஓம் கோசல ராமா போட்டி, தசர ராமா போட்டி, கையை ராமா போட்டி, சீதாராமா போட்டி, ஜானகி ராமா போட்டி, அனந்த ராமா போட்டி, சுந்தராமா போட்டி, ஸ்ரீராமா போட்டி, ராஜாராமா போட்டி, ரகுராமா போட்டி, பலராமா போட்டி, பரசுராமா போட்டி, பட்டாபிராமா போட்டி, கோதண்டராமா போட்டி, அயோத்தி ராமா போட்டி, ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். ஆஞ்சநேயருடைய நாமத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ராம மந்திரத்தை சொல்லணும். நீங்கள் எந்த கோயிலில் போய் ஆஞ்சநேயரை கும்பிட்டாலுமே ராமர் நாமத்தை சொல்லி தான் ஆஞ்சநேயர் நாமத்தை சொல்லணும். ஆஞ்சநேயர் நாமத்தை மட்டும் சொன்னீங்கன்னா அவர் சில நேரம் ஏற்றுக்குருவார், சில நேரம் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா அவரே ராமநாமத்தை தான் சொல்கிறாரு. ஆஞ்சநேயரே வந்து தினமும் அவர் வந்து ஒரு சிரஞ்சீவி, இன்னும் உயிரோடு வளர்ந்துட்டு தான் இருக்கிறாரு. சிரஞ்சீவி மொத்தம் 7 பேர், சப்த சிரஞ்சீவிகள். அதில் ஆஞ்சநேயர் தான் நம்பர் 1. அவர் வந்து இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மூலையில் பூமியில் ஒரு இடத்துல உட்காந்து ராம மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால் ஆஞ்சநேயர் கும்பிடும்போது ராம மந்திரத்தை சொல்லுங்கள். அதுக்கடுத்து ஆஞ்சநேயர் நாமத்தை சொல்லுங்கள். ஓம் ஆஞ்சநேயா போற்றி, அனுமந்தா போற்றி, வாயுபுத்திரனை போற்றி, கேசரி மைந்தனை போற்றி, ராமபக்தனை போற்றி, ராமதூதனை போற்றி, ருத்தர அவதாரமை போற்றி, பஜரங்க பிள்ளையை போற்றி, மாருதியை போற்றி, அனுமந்தையா போற்றி, அஞ்சனின் முதல்வனை போற்றி, சிரஞ்சீவியை போற்றி, சஞ்சீவியை போற்றி, ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராம. அதுபோக விநாயகருடைய நாமத்தையும் சொல்லுங்கள். விநாயகருடைய காயத்திரி மந்திரத்தையும் சொல்லுங்கள். அல்லல் போம், வல்வனை போம், அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதியா மரணை கருவத்தில் போம், கலமதி கோதல்கால். ஓம் சிவமயம் அருள் கப்பவாதனை கடப்பது காத்திரி, ஓம் ஏகதந்த உத்மகி உக்கரதுண்டா தீமகி தந்த மந்த பிரசோதியாத். மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீங்களிலும் கணுதா நமக. ஸோ இப்படி விநாயகரை கும்பிட்டுட்டு அடுத்து ஆஞ்சநேயரை கும்பிட்டு உங்கள் குலசாமி எல்லாத்தையும் கும்பிடுங்க, இஷ்ட தெய்வத்தெல்லாம் கும்பிடுங்க. இது முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்யுங்கன்னா, முக்கியமானது இப்போ தான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது, தீராத பிரச்சனை இருக்குது, திருஷ்டி இருக்குது, யாராவது செஞ்சிட்டாங்க, வீட்டில் வந்து எதுவுமே முன்னேற முடியல, தடங்களாக இருக்குது, எல்லாருக்கும் நோய்வாய்ப்படுறாங்க, அடிக்க ஒரு செலவு வருது, எப்படி நினைக்கிறவங்க பித்தளை தட்டு, ஒரு சின்ன பித்தளை தட்டில் கல் உப்பு போட்டுருங்க. கல் உப்பை போட்டு பரப்பிடுங்க. சரியா? கொஞ்சம் போல் போட்டு பரப்பிடுங்க. ஒரு அரிசியை பரப்புற மாதிரி பரப்பிடுங்க. கல் உப்பை வந்து பித்தளை தட்டில் போட்டு பரப்பிடுங்க. நடுவில் வந்து பச்சை கற்பூரம் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா இவ்வளோ கொடுப்பாங்க, ஒரு 4-5 பீஸ் கொடுப்பாங்க. 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கோ அதை அதில் வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, பூஜையெல்லாம் முடிஞ்சுட்டு இதை பொருத்தி வச்சுருங்க. பொருத்தி வச்சுட்டு சாமிக்கெல்லாம் காட்டுங்க. சரியாக காட்டிட்டு வீட்டில் மூளை முடுக்கெல்லாம் காட்டுங்க. பெட்ரூமு, ஹாலு, டைனிங்கு, கிச்சன் எல்லாத்தையும் காட்டுங்க. பாத்ரூம், டாய்லெட்டுக்கெல்லாம் காட்ட வேண்டாம். மற்ற வீட்டில் எல்லா இடத்துலையும் காட்டிக்கிட்டு கற்பூரம் எரியட்டும். எரிஞ்சு முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, உப்பு மட்டும் இருக்கும். அந்த உப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. தண்ணி உள்ள பாத்திரத்தில் போட்டுருங்க. சரியா? தண்ணி உள்ள பாத்திரத்திலோ இல்லை வாளிலையோ போட்டுருங்க. சுத்தமான ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் அதை போட்டுருங்க. கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சிரும். அது என்ன பண்ணுங்கன்னா, பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இரவு 8 to 9 பூஜை முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு வெளியே ஊற்றிடுங்க. சரியா? செடி கொடியிலலாம் ஊற்றக்கூடாது. அந்த தண்ணியை காமன் வால்லையோ இல்லைன்னா ஒரு ஓரத்துலேயோ ஊற்றிடுங்க. யார் கால் மீதி படாத இடத்துல ஓரமாக பார்த்து ஊற்றுருங்க. மரத்துக்கு ஊற்றாதீங்க. சரியா? மரம் செடி கொடிக்கு ஊற்றாதீங்க. ஒரு ஓரமாக வாய்க்கால கூட ஊற்றிடலாம். சரியா? ஊற்றி விட்டிங்கன்னா சும்மா போயிடும். ஏன்னா அந்த தண்ணி வந்து திருஷ்டி கழிச்ச தண்ணி, அதை வந்து செடி கொடிக்கெலாம் ஊற்றக்கூடாது. இதை வந்து தொடர்ந்து செய்யுங்க. ஒரு 8 வாரம் செய்யுங்க.
சனிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 நான் சொன்ன அந்த விநாயகர் படத்தை ஆஞ்சநேயர் படத்தை வச்சு செஞ்சுட்டு இந்த பச்சை கற்பூரத்தை உப்புக்கு நடுவில் வச்சு தீபாராதனை காட்டி அதை இது பண்ணிடுங்க. சந்தேகம் இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இதில் ஒன்றும் சந்தேகம்லாம் ஒன்றும் கிடையாது. பித்தளை தட்டில் கல் உப்பை பரப்பிட்டு நடுவில் சூடனை வச்சு பொருத்தணும், அவ்வளோதான். நம்ம சூடன் தட்டில் வைக்கிறதுக்கு பதில் பித்தளை தட்டில் வைக்க போகிறோம். பித்தளை தட்டு, செம்பு தட்டு, வெங்கலத்தட்டு. வெங்கலம் வந்து சூடு ஏறிடும் டக்குன்னு, அது கையில் பிடிக்க முடியாது. பித்தளை தட்டு சின்ன தட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சரியா? பெருசாக வைக்கணும்லாம் கிடையாது. கொஞ்சம் போல் கையளவு பிடி கல் உப்பு இருந்தாலும் போதும், சரியா? சின்ன பித்தளை தட்டு இருந்தால் போதும். அப்படி லைட்டாக காட்டிட்டு அப்படி கீழே வச்சிடணும். சில பேர் காட்டுறேன்னு சொல்லிட்டு கையில் சூடு ஏறிடும், சரியா? தட்டில் சூடு ஏறிட்டு அப்புறம் கீழே போட்டுருவாங்க. ஏன்னா மக்கள் இன்றைக்கி வந்து அவசரப்படுறாங்க, பதட்டம், அவசரம், டென்ஷன். இந்த கரூரில் நேற்று நடந்த சம்பவத்துக்குலாம் என்ன காரணம்? அவசரம் தான், டென்ஷன் தான். அப்படியே போய் எல்லாம் அப்படியே ஃபோனை காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோவை பாருங்கள், எல்லாம் ஃபோனு தான். கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு அவன் நிற்கிறதே மறந்துட்டான். ஜனங்கள் வந்து தான் நிற்கிறதே மறந்துருச்சு. இவ்வளோ கூட்டத்தில் இருக்கோமே, எப்படி வீட்டுக்கு போவோம், வெளியே போவோம், எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அவரை பார்க்குற முகத்திலேயே, அந்த நடிகரை பார்க்குற முகத்திலே ஃபோனை பார்த்துட்டு தான் இருக்கிறான். தன்னை மறந்துட்டான். தன்னை மறந்தவன் தான் அப்படி ஆயிட்டாங்க. தன்னை மறந்தவன் எல்லாத்தையும் இழந்துருவான், சரியா? அதனால் ஒரு மனுஷன் தன்னை வெல்லணும். தன்னை வென்றவன் பிறரை வெல்லலாம். புரிஞ்சுக்கோங்க. திருப்பி சொல்கிறேன்னு கவலைப்பட்டுக்காதீங்க. ஏன்னா எனக்கு மனசுக்குள்ளே இன்றைக்கி ஃபுல்லாக அந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னால் தாங்க முடியலை. ஏன்னா நான் வெகுஜன தொடர்பில் இருக்கிறவன், மக்கள் பணியில் இருக்கிறவன், நிறைய பேருக்கு ராசி பலன் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 3-4 ஜாதகம் பார்க்குறேன். என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க. நிறைய ஆயிரக்கணக்கில் வீடியோ போட்டிருக்கிறேன். வெகுஜன தொடர்பில் இருக்கேன். டெய்லி என்கிட்ட ஒரு 50-60 பேசுகிறாங்க. பட் இந்த சம்பவம் வந்து மனசில் பாதிக்கப்பட்டதுனால தான் சொல்கிறேன். தயவுசெய்து இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்கூடாது. தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, உலகத்தில் எந்த இடத்துல நடக்கூடாது. மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும், சரியா? தாய் தகப்பனை நினச்சிக்கோங்க. தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக இருக்குன்னு நினைங்க. அது மாதிரி ஒரு தாய் தகப்பன் வந்து பிள்ளைக்கு வந்து தாப்பன தாயாக இருக்குன்னு நினைங்க. உறவுக்கு வந்து நம்ம சொந்தக்காரனாக இருக்குன்னு நினைக்குங்க, சரியா? ஊருக்குலாம் இருக்க வேண்டாம். ஊருக்கு இருக்கிறவங்க மற்றவங்க பார்த்துக்குருவாங்க. நம்ம உறவுக்கு வந்து சொந்தக்காரனாக இருப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சனிபாவோட அனுக்கரம் கிடைக்கட்டும். அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்கட்டும். சனி கொடுப்பது எவர் சனி கொடுப்பதே எவரும் நிப்பாட்ட முடியாது. அவர் கொடுப்பதை எவரும் தடுக்க முடியாது. சங்கடம் தீர்ப்பான் சனி பகவான். சங்கடம் தீர்க்கும் சனி பகவான் மங்களம் பொங்க மனம் தரல அருள்வான். ஸோ அனைத்து மங்களத்தையும் கொடுப்பார். நன்றி, வாழ்த்துக்கள். இந்த வீடியோ கேட்டவர்களுக்கு ரொம்ப நன்றி. 2034 வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இடையில கண்டகச்சனி, அஷ்டமச்சனி வந்தாலுமே இந்த வழிபாடு பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடலாம். இது பேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க, சரியா? வாரம் முடியலைன்னா மாதத்தில் ஒரு சனிக்கிழமை, 2ஆம் சனிக்கிழமை அல்லது 4ஆம் சனிக்கிழமை செய்யுங்க. ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு போனவங்க செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பு. வாழ்த்துக்கள் நேரில். நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். நன்றாக இருங்கள். எல்லாமல்ல இறைவன் விருச்சிகராசி நேயர்களுக்கு, விஷாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பற்றி தேகாரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.